கொண்டிருக்கும் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் டிஎஸ்பி கைதானது தொடர்பாக மாவட்ட நீதிபதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஐகோர்ட் முடிவு செய்திருக்கிறது. விஜிலன்ஸ் பதிவாளரின் அறிக்கையை உயர்நீதிமன்ற நிர்வாக குழுவுக்கு அனுப்ப உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாவட்ட நீதிபதி உள்நோக்கத்துடன் டிஎஸ்பியை கைது செய்ய உத்தரவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு பண்ணலாம். காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் காவலராக பணிபுரிந்து வந்த லோகேஸ்வர் என்பவரின் உறவினர் மாமனார் சிவகுமார் என்பவருக்கும் அதே பகுதியில் பேக்கரி வைத்திருந்தார். அப்போது சிவகுமாருக்கும் பூசிவாக்கம் பகுதியில் வசித்து வரும் முருகன் என்பவருக்கும் அந்த பகுதியில் இடையே கடந்த மாதம் ஒரு தகராறு ஏற்பட்டது. இந்த அடிதடி சம்பவம் தொடர்பாக முருகன் வாலாஜாபாத் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். இதன் பிறகு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்க எடுத்த மாவட்ட நீதிபதி செம்மல் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷை கைது செய்யும் உத்தரவு பிறப்பித்தார். அதன் பிறகு மாவட்ட நீதிபதிக்கும் அவரது பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த லோகேஸ்வரனுக்கும் இடையிலே தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக டிஎஸ்பியை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளதாக கூறி காவல்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் தொடரப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் டிஎஸ்பி சங்கர் கணேஷை சிறையில் அடைக்க பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற விஜிலன்ஸ் பதிவாளருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது விஜிலன்ஸ் பதிவாளர் தாக்கல் செய்தார். அப்போது அரசு தரப்பை பார்க்கும் போது மாவட்ட நீதிபதியின் உத்தரவின் பேரிலேயே சம்பந்தப்பட்ட அந்த பேக்கரி உணவுப் பொருள் பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்ததாகவும் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து நிர்வாக ரீதியாக மாவட்ட நீதிபதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஏதுவாக விஜிலன்ஸ் பதிவாளர் தாக்கல் செய்த அந்த விசாரணை அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற நிர்வாக குழு மற்றும் நீதிபதிகள் பணியிட மாற்ற குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்த நீதிபதி சதீஷ்குமார் இந்த ஒரு வழக்கை தற்போது முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.